உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுது. லைக் ஒரு நம்பரை நீங்க ரிப்பீட்டடா பார்க்கும்போது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது யூனிவர்ஸோட லாங்குவேஜ். இது ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இந்த வீடியோல 7 வழிகள்ல எப்படி யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுதுங்கிறத நான் சொல்ல போறேன். ரெடியா? லெட்ஸ் டீகோட் த சிக்னல்ஸ். யூனிவர்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட டைரக்டா பேசாது, ஏதாவது சயின்ஸ் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்? இதெல்லாம் வைப்ரேஷன், சிம்பிள்ஸ், கோஇன்சிடென்ஸ் மாதிரி இருக்கும். சடனா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வேலை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ரொம்ப உள்ளார்ந்து அந்த விஷயம் தோணும் போது, புஷ் பண்ணும்போது நீங்க அதை பண்ணிருங்க. மேபி அதை விட பெட்டரான ஜாப் கிடைக்கலாம், இல்லை அந்த கம்பெனியை ஷடவுன் கூட பண்ணலாம், நமக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி உள்ளேருந்து உந்துதலாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அதை பண்ணிடுங்க. நிறைய பேர் இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்குமா, இதை விட்டுட்டா என்ன பண்ணுவோம் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் புஷ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூனிவர்ஸை அப்போஸ் பண்ணி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வந்து தேடி வந்தாலும், அது உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும், உள்ளேருந்து ஒரு விஷயம், ஒரு வாய்ஸ் கேட்குது, உங்களை வேணான்னு சொல்லுது, ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா அந்த இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேளுங்க. சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு தோணும்போது கண்டிப்பாக அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். மூணாவதா 111, 222, 333 இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அது ஒரு சிக்னல். ஒரு நம்பருக்கும் நமக்கும் என்னங்க இருக்கு அப்படின்னா, 1111னா நீங்க ஆசைப்படுற விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். 222னா நீங்க கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்க, அதே பாத்தை கண்டினியூ பண்ணுங்கன்னு அர்த்தம். 333னா உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு அர்த்தத்தோட நம்மளை நோக்கி நம்ம கிட்ட பிரபஞ்சம் எண்கள் மூலமா பேசுது. இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். 369 அப்படிங்கிறது யூனிவர்சல் நம்பர். நிறைய டைம் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் வியூஸ்ல காட்டும், உங்க போன்ல டைம் காட்டும் இல்லையா, அதுல காட்டும். அப்படின்னா நியூ பிகினிங்னு அர்த்தம். அடுத்தது ட்ரீம்ஸ். நம்மளோட ட்ரீம்ஸ்ல கண்டிப்பா ஒரு மெசேஜை யூனிவர்ஸ் கொடுக்கும். ட்ரீம்ல யூனிவர்ஸ் ரொம்ப கிளியரா பேசும். சுத்திலும் நம்ம கிட்ட அங்க யாருமே இல்லாதனால, வேற எந்த வைப்ரேஷனும் இல்லாம யூனிவர்ஸ் பேசுறத நம்ம கிளியரா ரிசீவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டிலேஸ் அண்ட் பிளாக்கேஜஸ். நிறைய பேர் பயந்துக்கிற ஒரே ஒரு விஷயம், என்னடா ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு, நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ரிசல்ட் இன்னும் வரல, நம்ம எல்லாரும் சொன்னாங்கன்னு பண்ணோம், இதெல்லாம் நடக்காது போல் இருக்கு அப்படின்னு யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ் ப்ராக்ரஸில் வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் இருக்கிற பிளாக்கேஜஸ் தடுத்துருது. ஒரு விஷயம் நடக்கலைன்னா அது பேட் லக் கிடையாது. யூனிவர்ஸ் அதை உங்களுக்கு அந்த டைமில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக உங்களை ரொம்ப பொறுமையோட இருக்க சொல்லுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். டிலே ஆகும் போதெல்லாம் ஒரி பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு, யூனிவர்ஸ் ப்ராக்ரஸ்ல வச்சிருக்கு, எப்படியும் அதை நான் ரிசீவ் பண்ணிக்குவேன்ற நம்பிக்கையை கொடுத்தீங்கன்னா தான் யூனிவர்ஸ் அந்த விஷயத்த உங்ககிட்ட சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் லேட்டா கொடுக்கும் போது கூட உங்களுக்கு புரியும், யூனிவர்ஸ் நமக்கு கரெக்டான ஒரு விஷயத்த தான் பண்ணியிருக்கு, ஏன் இதை சீக்கிரமா அது கொடுக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். யூனிவர்ஸ் உங்களை அந்த விஷயத்துல இருந்து அந்த டைம்ல ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லேட்டா கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா? சில சமயம் பீகாக் மூலமா, பட்டர்ஃப்ளை மூலமா நமக்கு யூனிவர்ஸ் சிக்னல் கொடுக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவலையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இது நடக்கவே இல்லை, சரி பரவாயில்ல எப்படியோ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல், உங்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது, அந்த மனச்சோர்வான ஒரு டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மூலமாவோ, வானவில் மூலமாவோ, பீகாக் மூலமாவோ உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்ககிட்ட சீக்கிரம் அதை உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் எடுத்துக்கணும். ரீபர்த் உங்களுக்கான ரிசல்ட் சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்லுது, உங்களை ரொம்ப பொறுமையாக இருக்க சொல்லுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, உணரும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரிசல்ட்டை பற்றி ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப நம்பிக்கையோடும் ஃபீல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் லேர்ன் பண்ணணும், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களோட சக்ஸஸ் கோச் மேனகா. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங்காகவும் கவுன்சிலிங் பர்பஸ்க்காகவும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.